சும்மா தோனி 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 இப்போ அது ட்ரெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹைப் கொடுத்து லைக் ஹி ஹேவ் டு பெர்ஃபார்ம் ரைட். அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த ஹைப் கொடுக்க முடியும். சேப்பாக்கோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிளேயர்ஸ் முதல்ல உங்கள் டீமில் இருக்காங்களா? ஜடேஜாவை மேலே அனுப்புறது, தூபேவை நம்பி வந்து ஹிட்ரு, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தா வேஸ்ட்டு ப்ரோ. தோனி நம்பிவே இருக்கக்கூடாது ப்ரோ. ப்ராக்டிஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. நாங்கள் இந்த சீசனில் தோற்றது வந்து ஸ்டார்டிங் ஆக்ஷன்லேயே தோத்துட்டோம். கண்டிப்பாக வேறு யாரானா சாலிடாக ஒரு ஓவருக்கு 3 6 அடிப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் டீமில் முதல்ல ஆளுங்க இருக்காங்க. பத்திரானா ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவர் ஒன்றும் அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அப்படி கன்டினியூஸாக ஆடுறனால சொன்ன மாதிரி அவரோட நேம் தான் போகுது. ஃபஸ்ட் டவுனில் இறங்கி இல்லை 4th டவுனில் இறங்கி கடைசி வரை மேட்ச் கொண்டு போகிற அளவுக்கும் அவர்கிட்ட வந்து இப்போ வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. தோனியோட இரா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தோனி நம்ம எவ்வளோ நாள் தோனி நம்ம நம்பி இருக்குது. தோனி 1 வருஷம் ஆடுவார், 2 வருஷம் ஆடுவார். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன்லேயே அவங்க வந்து மேட்ச் மோஸ்ட்டாக டீம் செலெக்ஷன் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் பேட்டர்ஸ் ஒன்றும் அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ணல. யங்ஸ்டர்ஸுக்கு மேபி சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ ஷைக் ரஷீட்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் வந்தார். ஸோ மேபி அவன் ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருந்தா மேபி சான்ஸ் பார்த்துருக்கலாம். ஸ்டில் சென்னை மற்ற டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே காலத்தில் இருக்காங்க. இந்த 160 170 அடித்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. பட் இங்கே இப்போ ஜென்ரேஷன் இருக்கிறது எல்லாமே மினிமம் 200 அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கான பேட்ஸ்மேன் வந்து சென்னை டீம் இல்லை, மற்ற டீம் பவுலிங்கும் ரொம்ப வீக்காக இருக்காங்க சென்னையில். பத்திரானா ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவர் ஒன்றும் அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. சேப்பாக்கோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிளேயர்ஸ் முதல்ல உங்கள் டீமில் இருக்காங்களா? சேப்பாக்கோட ஸ்பின் ட்ராக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பின் ஹிட்டர்ஸ் வந்து உங்கள் டீமில் இருக்காங்களா? சிவாம் துபே ஒருத்தர் இருக்கார். அது போக உங்கள் ஸ்பின்னர்ஸை வந்து ஆடக்கூடிய பிளேயர் உங்ககிட்ட 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஆப்போனண்ட்லேயே ஒரு 3 ஸ்பின்னர் போட்டாங்கன்னா அந்த 3 ஸ்பின்னர் ஆடுற அளவுக்கு உங்கள் டீமில் வந்து ஆளுங்க இருக்காங்களா? இன்ஃபேக்ட் தோனியே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, கெய்க்வாடும் ஸ்பின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, ராகுல் திரிபாதி ஸ்பின்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட பேட்டிங்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டீம்ஸை வந்து ரெடி பண்ணவே இல்லையே. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவரோட ஓப்பனிங் ஆர்டரை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணதாக இருக்கும் ப்ரோ. ரச்சின் ரவீந்திராவுக்கு கான்வேக்கு கொடுக்கறது போல் இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் எடுத்து டேக் ஆன் பண்ணி இவர் ஸ்டார்டிங் ஆடினாரா பவர் பிளேயில் கொஞ்சம் அதிக ரன் வந்திருக்கும். இவர் பெரிய ட்ராபேக்னா அவங்க வந்து 6 ஓவருக்கு வந்துட்டு 30 ரன் 40 ரன் இதெல்லாம் வந்துட்டு கெட்டபிளே கிடையாது ப்ரோ. அதுக்கப்புறம் டவுன் தி ஆர்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஜடேஜாவை மேலே அனுப்புறது, தூபேவை நம்பி வந்து ஹிட்ரு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா வேஸ்ட்டு ப்ரோ. தோனி நம்பிவே இருக்கக்கூடாது ப்ரோ. பவுலர் எவ்வளோ தான் போடுவாங்க, அடிச்சு 150 160 அடித்தா எவ்வளோதான் பவுலர் போடாலும் அடிச்சிருவாங்க ப்ரோ. இதே பெரிய ரீசன் ப்ரோ. மேபி இவங்க வந்துட்டு கரெக்டான ஆர்டரு பவுலிங் யூனிட். ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்தளவுக்கு அவர் கேப்டன்சியில் வந்து ஸ்பின்னர் நம்பவே மாட்டார் ப்ரோ. தோனி முழுக்கமே வந்து ஸ்பின்னர் நம்பியே போகிறவர். அதனால தான் இந்த 4 மேட்சுமே ஸ்பின்னர் வச்சு அவர் டாட்ஸும் கண்டெயின் பண்ணுறது எல்லாமே அவர் ஸ்பின்னர் வச்சு தான் பண்ணார். ஃபேஸருக்கே போல அவர் 6 ஓவர்ஸ்க்குள்ளே ஏன் ஸ்பின்னர் கொண்டாருன்னா அவருக்கு வந்து அவரால் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தனால தான் அவர் எடுத்தார். லைனப் வந்து கரெக்டாகவே செட் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ. இவங்க எப்படின்னா லைக் பாஸ்டில் எப்படி ஒரே டீமை கடைசி வரையும் சேஞ்ச் பண்ணாமல் கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் அதே ஃபார்மேட்டை தான் இப்பவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுல் திரிபாதியோட ஃபார்ம் சரியில்லை. மேலே வந்து ரச்சின் ரவீந்திரா அந்த ஒரு வேர்ல்டு கப் இன்ஜுரியிலேருந்து வராரு. அதுலேயும் பெரிய ஃபார்ம் இல்லை. கான்வே அவரோட ஃபேமிலி இஷ்யூ பர்சனல் அப்படிங்கிறனால அவரும் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ அந்த ஃபார்மில் இல்லாத அந்த ஒரு டீமை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது ஒரு கஷ்டம் தான். ருத்ராஜ் போனதில் அங்கே வந்து ட்ராபேக்கு. அப்புறம் ஹுடா திருப்பதி அவங்க யாருமே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாதனாலேயே கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் டிலேல போகுது. ப்ராக்டிஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. கோச்செல்லாம் சொல்லுவாங்களா இல்லை மேட்ச் நடக்கும்போதே நீ இப்படி ஆடுறேன்னு ஏதாவது வந்து சொல்லுவாங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுறாங்க. அதுதான் ப்ரோ. லைனப் வந்து கரெக்டாக இல்லை. அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணாததோ என்னமோ ஒன்று. நாங்கள் இந்த சீசனில் தோற்றது வந்து ஸ்டார்டிங் ஆக்ஷன்லேயே தோத்துட்டோம். ஆக்ஷன்லேயே ஒரு பெட்டர் பிளேயர்ஸில் கேஎல் ராகுலாக போயிருந்தாங்க. கொஞ்சம் ஃபைட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயராக இருந்திருப்பார். ஸோ அங்கேயே நாங்கள் கொஞ்சம் தோற்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். பழைய ஒரு ஆர்சிபி டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர்த்த நம்பி இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள ஒரு சிஎஸ்கே டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர்த்த நம்பி இருக்கிறாங்க. ஜடேஜா, தோனி, அதுக்கப்புறம் பின்னால் ஒரு பார்த்தீங்கன்னா வேறு மற்ற ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து சிவாம் துபே அப்படின்னு. பட் ஆனால் சிவாம் துபே வந்து ஸ்பின்னர்ஸை ஹிட் பண்ணுறாரு ஓகே. பட் ஆனால் வந்து ஒரு மேட்சை எடுத்துகிட்டு கொண்டு போகணும். இப்போ விராட் கோலி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வந்து தூண் மாதிரி நிற்கிறாரு ஆர்சிபிக்கு சப்போர்ட்டாக சேசிங்னு வந்துட்டிங்கன்னா. அந்த மாதிரி நேற்றுக்கு கூட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வந்து ஹிட் பண்ணி அவுட் ஆகுறாங்க. ஒரு எண்டு நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு எண்டில் அட்லீஸ்ட் நீங்கள் 108க்கு அவுட் ஆகிறது வந்து ஒரு 150க்கு நீங்கள் அவுட் ஆனால் 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல. நீங்கள் ஏன் கேமை கொண்டு போகணும்னு பார்க்க மாட்டேங்கிங்க. 6 or 4 மட்டுமே மேட்சை முடிக்கணும். ஏன் ரொம்ப டாட் ஆடுறீங்க? அதை சிங்கிளாக ரொட்டேட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு
ஸ்ட்ரைக் கொண்டு போகலாம்ல. நீங்கள் வந்து உங்களோட வே ஆஃப் திங்கிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசனில் வந்து நீங்கள் வந்து நல்லா இது பண்ணலாம். மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிளேயர் உள்ளே இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டியும் உள்ளே இருக்காங்க. பட் சிஎஸ்கேல அப்படி கிடையாது. எப்போவுமே அந்த 30+, 32, 35 ஏஜ் தான் இருக்காங்க. கடைசி 2 மேட்ச் என்னமோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க யங்ஸ்டருக்கு. ஸோ அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணலை. ஆயுஷ் மாத்ரே, ரஷீத் இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ணணும்னா யங்ஸ்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணணும். மும்பை இந்தியன்ஸோ வந்து இல்லை பெங்களூர் ஏதாவது ஒரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 3-6 ஹிட்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் சென்னையை பொறுத்தளவு அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர் இறங்கினாலும் சாலிடாக ஒரு ஓவருக்கு 3 6 அடிப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் டீமில் முதல்ல ஆளுக இல்லை. ஸோ நீங்கள் அந்த பேட்டிங்களோட கோர் டெப்த் எல்லாமே கொஞ்சம் வந்து இன்ஃபேக்ட் அதை இன்னும் நீங்கள் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ணலாம், எந்த பிளேயர்ஸ் இப்போ பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் மேட்ச் இறங்கினாரு, கான்ஃபிடென்ட்டாக 4 6 அடிச்சார். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆக்ஷன்லேயே நீங்கள் வந்து அந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இந்த கேமை வந்து இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து வெளியே இருக்க மாட்டீங்க. சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் வந்து சீசனோட ஃபஸ்ட்டு டீமாக வெளியில் போகிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஐபிஎல் ஃபேனாகவும் ஒரு கிரிக்கெட் ஃபேனாகவும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஃபார்ம் வச்சு பார்த்தீங்கன்னா தோனி நெக்ஸ்ட் சீசன் ஆடுறது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனே அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஸோ பெட்டர் அவரோட லெகசி ஃபாலோ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இதில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு மேபி ஒரு கோச்சாக மென்டராக சிஎஸ்கேக்கு வரலாம். 11 பேர் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் வந்து வின் பண்ண முடியும். ஏதோ ஒரு மேட்ச்சில் ஒரு ஆள் நின்று அடிச்சு கொடுக்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு மேக்ஸ்வெல் அடிச்சு கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் ஒரு ஆள் நின்று அடிச்சு கொடுக்கலாம். எல்லா மேட்சும் தோனி தான் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு ப்ரோ. எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவர் பின்னாடி ஆடுறதுக்கு அவர் மோஸ்ட் ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோனிக்காக தான் வராங்க. அது ஓகே, புரியுது. பட்டு அவர் இப்படி கன்டினியூஸாக ஆடுறனால சொன்ன மாதிரி அவரோட நேம் தான் போகுது. அதனால் அவர் வந்து கரெக்டாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஆஃப்டர் ஆல் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட ஆடலாம் நெக்ஸ்ட் சீசன். ஸோ இன்னிங்ஸ் உள்ள அந்த ஆடி 7th டவுன் 8th டவுன் அந்த மாதிரி மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் அப்படி ஆடுறது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நெக்ஸ்ட் சீசன் மேபி இம்பாக்ட் பிளேயராக ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். 6th டவுனில் இறங்கி இல்லை 4th டவுனில் இறங்கி கடைசி வரையும் மேட்ச் கொண்டு போகிற அளவுக்கும் அவர்கிட்ட வந்து இப்போ வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. அது வந்து எல்லாரும் ஆனால் தான் ஒரு டீம் வந்து மேலே கொண்டு வர முடியும். ஒருத்தர் மட்டுமே நம்பி நம்ம தூக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் கிரிக்கெட் தெரியாமல் சும்மா தோனி இப்போ அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லலாம், ஐபிஎல் வந்தாலே ட்ரெண்டு தோனி அவ்வளோதான் சிம்பிளாக. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹைப் கொடுத்து லைக் ஹி ஹேவ் டு பெர்ஃபார்ம் ரைட். அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த ஹைப் கொடுக்க முடியும். பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. கீப்பிங் ஓகே, நாட் பேட். கேப்டன்சி சரியில்லை கடைசி 4 மேட்சஸாக. பவுலிங் ரொட்டேஷன் தப்பாக கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண விஷயத்துக்கு தோனின்னு சொல்லலாம். பட் ஹி ஹேவ் டு டூ ரைட் நவ். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அவர் பண்ணாதான் தோனினா ஓகே, தோனினா பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். தோனியோட இரா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டிக்கெட்டில் வந்து தோனி மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. தோனி வந்து லாஸ்ட் 4 ஓவர் இறங்கினாரு அப்படின்னா அவர் கேமை முடிக்காமல் வரமாட்டார். அந்த மாதிரி வந்து ஒரு இரா போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் ஏஜ் கிராஸ் ஆயிருச்சு. ஸோ தோனி நம்ம எவ்வளோ நாள் தோனி நம்ம நம்பி இருக்குது. தோனி 1 வருஷம் ஆடுவார், 2 வருஷம் ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் மேட்சை டீமை கொண்டு போகணும்ல. ஸோ மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு கேம் அவர் தெளிவாக இருக்காரு. நான் கடைசி 2 ஓவர் 3 ஓவர் 4 ஓவர் தான் ஆடுவேன், 10 பால் தான் ஆடுவேன், ஸ்ட்ரைக் ரேட் 200 ஆடுவேன். அவர் கரெக்டாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸும் நான் என்ன டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், என்னால் என்ன பண்ணுவேன்னு ஃபிக்ஸ் பண்ணி வந்து விளாடணும். தோனி அளவுக்கு ஃபினிஷர் யார் இருக்காப்பா சொல்லுங்கள். அந்த பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அடுத்த மேட்ச் தோனி வெளியே தூக்கலாம். தோனி இல்லைன்னா சிஎஸ்கேக்கு இதே கிடையாது. நம்ம ஆளுங்க அந்த பல்டன்ஸ்லாம் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்போ தோனின்ற அந்த ஒரு பேர் தான் சிஎஸ்கே வந்து தூக்கி நிறுத்துறதே. உங்களுக்கு வந்து தோனி வச்சு தான் லைக் இந்த சிஎஸ்கேங்கிற டீமுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் லைக் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தானே. ஸோ நம்ம ஐபிஎல்லே இப்போ ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க அதை. ஸோ அதை நம்ம ஸ்போர்ட்ஸாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டர் தோனி வந்து லீவ் ஆகிட்டு ஒரு மென்டராக மற்ற யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தா லைக் சென்னை மைட் பி வின் நெக்ஸ்ட் சீசன். மும்பை ஃபேனா தோனி எவ்வளோ சீசன் ஆனாலும் நம்ம பார்க்குறேன், நம்ம ரெடியாக தான் இருக்கும். அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கும், அவரும் ஒரு மனுஷன் தான். அவர் எவ்வளோ நாள் ஆடணும்னு பார்க்கணும், அவரோட ஃபிட்னஸ் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். அவர் சிஎஸ்கேவே தோனி நம்பி தான் இருக்குது. இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் தான் கப் அடிப்பாங்க எங்களுக்கு இருக்குது. ஏன்னா கம்பேக் கொடுத்துருக்கோம். ஈஸியாக மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன்னா இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீம் கம்பேர் பண்ணுறவரை 8 பேட்ஸ்மேன் 8மே இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் இருக்காங்க. 5 கேப்டன் இருக்காங்க இதுக்கும் மும்பையில். ஸோ ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. பெஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க. நம்ம சொன்னப்போனால் சிஎஸ்கேல வந்து தீபக் சகர் ஏன் விட்டாங்கன்னே தெரில. அவர் இங்கே வந்து மும்பையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோல் ப்ளே நடக்குது. இம்பேக்ட் பிளேயருக்காக ரோஹித் வந்து ஆடுறதும், அப்புறம் எங்கள் இதில் வந்து பவுலிங்க்கு வந்து மும்பை வந்து
வேறு அந்த நியூ பவுலர்ஸ் விக்னேஷ் புதூரும் சரி, ஸ்கவுட்டிங் சிஸ்டம் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது மும்பையில். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு மும்பை தான் கப் அடிப்பாங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லெட்ஸ் சி. டெல்லி பஞ்சாப் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. மும்பை வரலாம், சான்சஸ் இருக்குது. பட் கம்பேரிங் டு மும்பை, டெல்லி பஞ்சாபில் வந்து இன்னும் நல்லா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா கேப்டன்சி பண்ணுறாரு பஞ்சாப்க்கு. டெல்லிக்கு அதே மாதிரி தான், அக்ஷர் பட்டேல் நல்லா தான் பண்ணுறாரு. ஸோ என்ன கேட்டால் டெல்லி பஞ்சாப் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ப்ரோ மும்பை போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பாசிபிள் அவங்களுக்கு தான் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்னோட ஆசை ஆர்சிபி ஜெயிக்கணும்னு, விராட் கோலிக்காக. நல்லா இருக்கும் ப்ரோ. நான் வந்து ரோஹித் சர்மா ஃபேனு. ஆல்ரெடி 2009 டெக்கன் சார்ஜர்ஸ் கூட ஆடி இருக்காரு ரோஹித் சர்மா ஆர்சிபியில். ஆர்சிபி அகைன்ஸ்டா. ஆர்சிபி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆர்சிபி வின் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். மும்பை கூட வந்து நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு 5 ட்ராஃபி இருக்குது. ட்ராஃபி பெருசு இல்லை. ஆர்சிபி ஜெயிக்கணும் ஒரு கட் ஃபீல் இருக்குது. நான் மும்பை ஃபேன். மும்பை அடித்தா ஓகே தான். இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஒழுங்காக ஆடல. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மேட்சா இப்போ நல்லா கம்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் அடித்தா ஓகே தான். நல்ல டீம் நல்லா தான் விளாண்டுருக்காங்க. ஆர்சிபி நல்லா தான் விளாண்டுருக்காங்க. இல்லை ப்ரோ, டஃப்பாக தான் இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆல் டீமே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. மும்பை தான் கண்டிப்பாக அடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா டீமே நல்லா ஆடுறாங்க. ஆர்சிபிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் கிரிக்கெட் சான்ஸ் பொறுத்து ஃபைனலில் பார்த்துக்கலாம். அது எந்த டீம் வராங்க.